பிலிப்பைன்ஸ் தேர்தலில் துபாயில் பணிபுரியும் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர்களும் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் துபாயில் இருக்கும் நமது செய்தியாளர் நிவேதிதா ஆனந்தன். வரும் மே 9ஆம் தேதி பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடக்க உள்ள பிரசிடென்சி தேர்தலை முன்னிட்டு அமீரகத்தில் மாதிரி வாக்களிப்பு நடத்தப்பட உள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் சுமார் 2-3% மக்கள் துபாயில் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களின் பங்களிப்பும் இந்த தேர்தலில் இருப்பதற்காக இவர்களின் வாக்குகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்த பிலிப்பைன்ஸ் அரசு துபாய் அரசின் ஆதரவோடு இங்குள்ள தூதரகத்தில் மே 9ஆம் தேதி வாக்களிப்பை நடத்த உள்ளது. இதனை முன்னிட்டு ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் மே 1ஆம் தேதி வரை மாதிரி வாக்களிப்பு நடத்தப்பட்டு வருகிறது. அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மான் போன்ற பகுதிகளில் மட்டுமே பிலிப்பைன்ஸ் நாட்டினால் அங்கீகரிக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை சுமார் 1,20,000 தொட்டுள்ளது. இதில் யார் யாருக்கு வாக்களிக்க விருப்பம் உள்ளதோ அவர்கள் தூதரகத்தில் வந்து தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு தூதரகம் அழைப்பு விடுத்துள்ளது. இந்த வாக்களிப்பிற்கென பிரத்யேகமாக 12 எலக்ட்ரானிக் வாக்களிக்கும் இயந்திரங்கள் தூதரகத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த மாதிரி வாக்களிப்பின் போது வாக்காளர்களுக்கு வாக்களிக்கும் முறைகள் மற்றும் வாக்களிக்கும் இயந்திரத்தை பயன்படுத்துவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பக்கபலமாக விளங்கும் வெளிநாட்டு வாழ் பிலிப்பினர்களின் ஒவ்வொரு வாக்குகளும் 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆதலால் அனைவரும் வந்து வாக்களிப்பீர் என்று பிலிப்பைன்ஸ் நாட்டின் கான்சல் ஜெனரல் திரு பால் ரேமண்ட் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். புதிய தலைமுறைக்காக துபாயிலிருந்து நிவேதிதா ஆனந்தன்.